ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்னேக் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி ஸ்னேக் பிளான்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாரம் மணி பிளான்ட்டை பற்றி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, லெஜெண்ட்ஸுங்கிற ஐடியிலேருந்து ஸ்னேக் பிளான்ட் பராமரிப்பு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானுமே புதுசு தான், கொஞ்ச நாளாக தான் பிளான்ட்ஸ் வச்சு வளர்த்துட்ருக்கேன். நான் ஒரு 2 பிளான்ட் வச்சுருக்கேன், நல்லாவே இருக்குது. வாங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்னேக் பிளான்ட்டை பற்றி பார்த்துருவோமே. இது பார்த்திங்கன்னா முழுக்க நம்மளுக்கு மணி பிளான்ட்டை விட ஸ்னேக் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான ஆக்சிஜன் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, நாசாவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாசா ஒரு சில பிளான்ட்ஸை மட்டும், இன்டோர் பிளான்ட்ஸை அதிகமான ஆக்சிஜன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு பிளான்ட்டே பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட்டு தான். ஸ்னேக் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸும் சொல்லப்போனால் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸ் மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும். வீக்லி ஒன்ஸ் சன்லைட்டில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்டோரில் வைக்கிறீங்க அப்படின்னா. அவுட்டோரில் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, பிளான்ட்டு நல்லாவே க்ரோத் இருக்கும். தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த வேர் எல்லாமே அழுகி போயிடுங்க. என்னோடய பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாதப்போ கொஞ்சம் வாட்டர் எக்ஸஸாக ஊற்றும்போது வேர் எல்லாமே அழுகி போயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பிளான்ட்டு நான் பாப்பாவோட ஸ்கூல் போயிட்டு வரும்போது அங்கே வழியில் கிடச்சிது. அதில் சின்னதாக பிளான்ட்டை தான் எடுத்துகிட்டு வச்சேன். ஒரு 4 months இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அதில் ஒரு சின்ன கட்டிங் தாங்க எடுத்து சைடில் வச்சுருப்பேன். அதில் இப்போ தான் ஷூட் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம வச்ச ஒரு பிளான்ட் வருது அப்படின்னும் போது அதை விட பெரிய சந்தோஷம் என்னங்க. நீங்களும் பிளான்ட்ஸ் வச்சு பாருங்கள், உங்களுக்குமே அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்குமே பிளான்ட்ஸ் வளர்க்குறது சொல்லிக் கொடுங்க. நம்மளுக்கு வர ஜென்ரேஷன் ஆச்சு, நல்ல காற்று, சுத்தமான காற்றோட அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கட்டிங்ஸ் எப்படி ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிளான்ட்டோட எட்ஜ் இருக்குங்களா, ஸ்டார்டிங் நீங்கள் அந்த பிளான்ட் முழுக்க லீஃப் ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணி வைக்கலாம். ஈஸியாகவே மண்ணில் வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நான் என்னோடய கட்டிங்ஸ் பாருங்கள், அது எவ்வளோ அழகாக சின்ன ஷூட் வந்திருக்கு பாருங்கள். அதை பார்க்கும்போது சொல்லவே முடியல, எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போது ஈஸியாகவே உங்களுக்கு புது பிளான்ட்டு நம்மளுக்கு ப்ரொபகேட் ஆகிடும். நீங்கள் இதை எடுத்து வேறு பாட்டுக்கும் சேஞ்ச் பண்ணி புது பிளான்ட்டு வர வச்சுக்கலாம். இப்போதைக்கு வைக்கும்போது சின்ன பாட்டில் வைங்க. அது அதிகமாக பெருசாக நியூ பிளான்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ பாட் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு புஷ்ஷியாக ரொம்பவே அழகாக இருக்கும். அது நம்ம டெக்கரேஷனாகவும் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் அவுட்டோர்லேயும் வச்சுக்கலாம். முக்கியமாக இன்டோரில் வைங்க. இன்டோரில் பெட்ரூமில் வைங்க. தூங்கும்போது உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்குங்க. முக்கியமாக ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சுவாச பிரச்சனைலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லையே இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சு அவங்களுடைய ரூமில் வைக்கிறாங்கங்க. அதனால் சுத்தமான காற்று அவங்களுக்கு கிடைக்குது, நிறையவே ஆக்சிஜன் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, நாசா சொல்கிறாங்க. பாருங்கள், நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள். அந்த மாதிரி சின்ன ஷூட் அந்த கட்டிங் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு புது பிளான்ட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அடுத்தது நம்ம இன்னொரு பிளான்ட். இப்போ ஸ்னேக் பிளான்ட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. நர்சரிலாம் போய் பாருங்கள், இதுலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது என்னமோ 2 தான். அதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நர்சரி விசிட் பண்ணி பாருங்கள், அங்கே நிறையவே பிளான்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் அவங்க சிங்கிள் ஷூட்டே பார்த்திங்கன்னா 80-90 சொல்லுவாங்க. முடிஞ்சால் வேறு எங்கேயாவது கிடைச்சா எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பிளான்ட்டு பாருங்கள், இது ஒரு வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா சைடில் 2 சைட்லேயுமே நடுவில் க்ரீனிஷாக இருக்கும், 2 சைட்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக இருக்கும். இந்த பிளான்ட்டோட இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மதர் இன் லா டங்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பிளான்ட்டோட அந்த எட்ஜ் பாருங்கள், நுனியில் பாருங்கள், நம்மளோட நாக்கு ஷேப்லவே இருக்குது, அதனால் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பிளான்ட்டு பாருங்கள், இதுலேயுமே பாருங்கள் ஷூட் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு நிறையவே. பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மண் நீங்கள் அந்த வேருக்கு
வேர் மட்டும் ஜஸ்ட்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும் மண். அதுக்கு மேலே நீங்கள் மண் வந்து அதிகமாக போடாதீங்க. பாட் சூஸ் பண்ணுறதுலேயும் இருக்குங்க. பாட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாட் போதும். உங்களோட பிளான்ட் சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா சின்ன பாட் போதும். ரொம்ப பெரிய பிளான்ட் அப்படின்னா தான் பெரிய பாட் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே மண் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திட்டமாகவே தான் போடணும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், என்னோடய 14 இன்ச் பாட்டு, அதில் பாதி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது நான் இன்டோரில் தான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக வெளியில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து 14 இன்ச் பாட்டு. இந்த பிளான்ட்டோட பாட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் பாட்டு தான். இந்த பிளான்ட் ஃபுல்லாக பிளான்ட்ஸ் வரும்போது புஷியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா பாட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க, வாங்கி வச்சுட்டா போதுங்க. தண்ணி மட்டும் 2 வீக்ஸ் ஒன்ஸ் கொடுங்கங்க. பிளான்ட்டு நல்லாவே புஷியாக வந்துடும். அப்புறம் தண்ணி ஊற்றும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக பிளான்ட் மேலே ஊற்றக்கூடாது, சைடில் மண்ணில் மட்டும்தான் ஊற்றணும். நீங்கள் பிளான்ட் மேலே ஊற்றும்போது அந்த பிளான்ட்டில் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அது உள்ளே போயிட்டு பிளான்ட் அப்பவும் அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறையவே. நெக்ஸ்ட்டு என்னென்னா, தண்ணி எப்போ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணை வந்து நீங்கள் நம்மளோட கையை வச்சு மேலே தொட்டு பார்க்கும்போது அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ட்ரையாக இருக்கா வெட்டாக இருக்கான்னு. ட்ரையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். ட்ரையாக இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. என்னோடது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 2 டேஸ்க்கு பிஃபோர் வந்து மழை பெஞ்சுது. அதில் வச்சு எடுத்ததுனால என்னோடய பிளான்ட்டில் ஃபுல்லாகவே தண்ணி வெட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இதுக்கப்புறம் நான் எப்படியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். நீங்களுமே உங்கள் பிளான்ட்டில் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா மேலே லைட்டாக அந்த மண் மாய்ஸ்சர் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரையாக இருக்கான்னு. ட்ரையாக இருந்துச்சுன்னா ஊற்றுங்க. அடுத்து நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த பிளான்ட் வந்து ஷாம்ஸ் ஹோம் கார்டன் அப்படிங்கிற யூடியூப் சேனல், அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே சூப்பராக, எனக்கு அவ்வளோ லைவாக பிளான்ட் வந்து கொஞ்சம் கூட டேமேஜே இல்லாமல் அமைச்சிருந்தாங்க. நான் எப்போ அவங்கள கேட்டாலுமே எனக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, எந்த டவுட்னாலுமே எப்போவுமே. உங்களுக்கும் வேணும்னா அந்த சிஸ்டர்கிட்ட வாங்கிக்கோங்க. பாருங்கள் என்னோடய பிளான்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போதைக்கு என்னோடய பிளான்ஸ் இது தான் வளர்த்துட்ருக்கேன் நான். அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. நீங்களுமே பிளான்ஸ் எல்லாருமே வச்சு வளருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு பிளான்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.